myself advocate Razia Parveen. என்னோட கிளைம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் சைனிங், அதாவது அக்ரிமெண்ட்டில் பிஃபோர் சைனிங் முன்னாடி வரையும் நீங்கள் என்ன வேணால் ஆல்டர்னேட்டிவாக அதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையானதை வந்து எடுத்துக்கவும் செய்யலாம். சரியா? அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சைனிங்க்கு அப்புறமா எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவாக எடுத்து வந்து அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. சரியா? இப்போ நீங்கள் ஒரு சம் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற வந்து உங்களுக்கும் கான்ட்ராக்ட் பில்டாக இருக்கும். பிட்வீனில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டை கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் கான்ட்ராக்ட் அதை தான் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டில் தான் முடிக்கணும்ன்ட்டு நீங்கள் அதை தாண்டி ஏதாவது அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க போகிறது இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அதில் வர மாதிரி தான் செய்வாங்க. சரியா? அதை தாண்டி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பில்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் 1க்கு 4 வாட்டி ஏறி இறங்கி எல்லாம் கடையும் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவாக எதுவுமே இல்லாமல் அப்படி தான் ஃபைனல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் போடலாம். சரியா? பிஃபோராகவே சைன் போட்டு அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் ஒரு சொல்யூஷன் கேட்குறது தேவையில்லாத விஷயம். ஓகே, என்னோட வீடியோ பாருங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.